குலதெய்வம். நமது முன்னோர்கள் தெய்வமாக மாறிய புண்ணிய ஆத்மாக்கள தாங்க நம்ம குலதெய்வம்னு சொல்றோம். குலதெய்வத்திற்காக தினமும் விளக்கேற்றி 3 முறை நம் குலதெய்வத்தின் பேரை சொல்லி வழிபட்டு வந்தால், நம் குலதெய்வம் நம் வீட்டில் நிலைத்து நிற்குங்க. குலதெய்வத்த வழிபட்டு வந்தா நம்ம குலத்த கண்ண போல காப்பார்கள்ங்க. மேலும் எல்லா தெய்வங்களோட ஆசியும், அருளும் நமக்கு கிடைக்குங்க. ஒரு குலம் விருத்தி அடைய வேணும் அப்படின்னா, கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் முதல்ல முழுமுதற் கடவுள் பிள்ளையார வணங்கிவிட்டு, அடுத்ததாக நம் குலதெய்வத்த வணங்க வேண்டுங்க. அதன் பிறகு நம்ம இஷ்ட தெய்வத்தையும் வணங்குனா, எந்த காரியம் எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்குங்க. என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ சென்னம்மா அம்மாங்க. அவங்களுக்காக ஓம் ஸ்ரீ குல தேவதா நமக, ஓம் ஸ்ரீ சென்னம்மா தாயே நமக, இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி நான் வழிபடுவேங்க. உதாரணமாக உங்க குலதெய்வம் நாராயணன் சொன்னீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குல தேவதா நமக, ஓம் ஸ்ரீ நமோ நாராயணனாய நமக. இந்த மாதிரி அவரவர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை எண்ணி தினமும் விளக்கேத்தி 3 முறை அவர்கள் பேரை சொல்லி வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில வளம் கிடைக்குங்க. நட்புடன் சகோதரி அபிராஜு.